ஒளி வீசும் தாடங்கம் த க்ளோவிங் இயரிங். திருக்கடையூர் திருத்தலத்தில் மாலை நேரம். அக்கோவிலில் நிலவன் என்ற பக்தர் அம்பிகையின் தியானத்தில் ஆழமாக மூழ்கியிருந்தார். அவருக்கு உதவியாகச் சிறுமி ஆனந்தி பூக்களைத் தொடுத்துக் கொண்டிருந்தாள். நிலவனின் முகம் ஒருவித அமைதியில் ஒளிர்ந்தது. அவர் கண்கள் மூடியிருந்தாலும் அன்னை அபிராமியின் உருவத்தை மட்டுமே அவர் உள்ளம் கண்டது. அன்று அமாவாசை. சரபோஜி மன்னர் திடீரெனக் கோவிலுக்கு விஜயம் செய்தார். அவர் நிலவனிடம் வந்து, பக்தரே, இன்று என்ன திதி என்று வினவினார். அம்பிகையின் பேரொளியில் திளைத்திருந்த நிலவன், மன்னா, இன்று முழு நிலவு வீசும் பௌர்ணமி என்று சட்டெனக் கூறிவிட்டார். மன்னர் வியப்படைந்தார். இன்று அமாவாசை என்று அனைவருக்கும் தெரியுமே. இன்று இரவு வானில் நிலவு வராவிட்டால் நீர் பொய்யுரைத்ததற்காக கடும் தண்டனை பெறுவீர் என்று எச்சரித்தார். இதைக் கேட்டு அங்கிருந்த ஆனந்தி நடுங்கினாள். ஆனால் நிலவன் எவ்வித சலனமுமின்றி தியானத்தைத் தொடர்ந்தார். மன்னரின் கட்டளைப்படி ஒரு பெரிய ஊரி அமைக்கப்பட்டது. 100 கயிறுகளால் பிணைக்கப்பட்ட அந்த ஊரியில் நிலவன் அமர்த்தப்பட்டார். கீழே பெரும் நெருப்பு வளர்க்கப்பட்டது. நிலவன் ஒவ்வொரு பாடலாக பாடும்போது ஒரு கயிறு அறுக்கப்படும் என மன்னர் ஆணையிட்டார். ஒரு காவலாளி கத்தியுடன் கயிற்றை அறுக்கத் தயாராக நின்றான். நிலவன் அபிராமி அந்தாதி பாடத் தொடங்கினார். ஒவ்வொரு பாடல் முடியும் போதும் ஒரு கயிறு அறுந்து விழுந்தது. நெருப்பின் சுவாலைகள் மேலே எழும்பின. கீழே நின்று கொண்டிருந்த ஆனந்தி, அம்மா அபிராமி, உன் பக்தனைக் காக்க மாட்டாயா என்று கண்ணீர் மல்க வேண்டினாள். நிலவன் 79வது பாடலை பாடி முடித்தார். அப்போது ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. கோவிலின் கருவறையிலிருந்து ஒரு பேரொளி புறப்பட்டது. ஆனந்தி திகைப்புடன் கருவறையை நோக்கினாள். சிலையாக இருந்த அன்னை அபிராமி மெல்ல அசைவது போல அவளுக்குத் தெரிந்தது. அன்னை அபிராமி தன் புன்னகையினால் உலகை ஆசீர்வதித்தாள். அவள் மெல்லத் தனது வலது காதிலிருந்த வைரங்கள் பதித்த தாடங்கம் எனப்படும் கம்மலை கழற்றினாள். அந்தத் தோடு கோடிக்கணக்கான சூரியன்களின் பிரகாசத்தைக் கொண்டிருந்தது. அன்னை அந்தத் தோட்டை வான் நோக்கி வீசினாள். அது ஒரு வால் நட்சத்திரத்தைப் போல புகையையும் ஒளியையும் கக்கிக் கொண்டு கருமேகங்களை நோக்கிப் பாய்ந்தது. தரையிலிருந்து இதை பார்த்த ஆனந்தி ஆச்சரியத்தில் வாய் பிளந்து நின்றாள். அந்தத் தோடு வானத்தின் நடுவே போய் நின்றது. அடுத்த நொடி அது ஒரு பிரம்மாண்டமான முழு நிலவாக மாறியது. அமாவாசை இருளில் பால் போன்ற நிலவொளி பூமி எங்கும் பரவியது. மாளிகையின் பால்கனியில் நின்ற மன்னர் அதிர்ச்சியில் உறைந்து போனார். நிலவன் பாதுகாப்பாகத் தரை இறங்கினார். மன்னர் ஓடி வந்து நிலவனின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். ஆனந்தியும் நிலவனும் அன்னை அபிராமியின் கருணையை எண்ணி நெகிழ்ந்தனர். அன்று முதல் அந்தத் தோடு தந்த ஒளி அபிராமி அந்தாதியாக இன்றும் பக்தர்களின் உள்ளத்தில் ஒளி வீசுகிறது.